மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை முன்னிட்டு பந்தல் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதன் சிகர நிகழ்வான வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நிகழ்விற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக, அதாவது ஒவ்வொரு வருடமும் மாலை வேளையிலே அழகர் மலையிலிருந்து மதுரையை நோக்கி அழகர் புறப்பட்டு அந்த ஆழ்வார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எழுந்தருள்வார். இதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை நேற்று மீனாட்சி அம்மனுக்கான பட்டாபிஷேகம் நடைபெற்று முடிந்த நிலையிலே இன்று திக்விஜயமும் நாளை வரலாற்று சிறப்புமிக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறக்கூடிய நிலையிலே 21ஆம் தேதி கள்ளழகர் மலையிலிருந்து தங்கப்பல்லக்கில் சுந்தரராஜ பெருமாளாக இருக்கக்கூடியவர் கள்ளழகர் வேடம் தரித்து தங்கப்பல்லக்கில் மதுரை நோக்கி வருகிறார். மதுரை நோக்கி வரக்கூடிய அவரை 22ஆம் தேதி 3 மாவடி பகுதியிலே மக்கள் அவரை எதிர்த்து சேவை செய்யக்கூடிய எதிர் சேவையானது கோலாகலமாக நடைபெற உள்ள நிலையிலே தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலிலே திருமஞ்சனமாகி நள்ளிரவு 11:30 மணிக்கு மேலாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சூடியவாறு வைகை ஆற்றை நோக்கி லட்சோப லட்சம் மக்கள் கோவிந்தா என்ற கோஷம் மூலக அவரை வரவேற்றக்கூடிய நிகழ்வானது நடைபெறக்கூடிய வேளையிலே 23ஆம் தேதி காலை 5:51 மணியிலிருந்து காலை 6:10 மணிக்குள்ளாக வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிலையில் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்விற்காக அங்கே தயார்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் நடைபெற்று வருகின்றன. வைகை ஆற்றிலே தற்போது தண்ணீர் இல்லாத நிலையில் 20ஆம் தேதிக்கு மேலாக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய அந்த ஆழ்வார்புரம் பகுதியில் ஏற்கனவே பக்தர்கள் கூட்டம் வருவதை தடுக்கும் வண்ணமாக தற்போது வடகரை மற்றும் தென்கரை பகுதிகளிலே தாழ்வுதள படிக்கட்டுகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்கனவே காவல்துறையில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் கண்காணிப்பு கேமராக்களும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலே பந்தல் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மொத்தத்தில் சித்திரையில் முத்திரை பதிக்கும் நிகழ்வாக வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நிகழ்விற்கான முன்னேற்பாடுகள் தற்போது சூடுபிடிக்க தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.